வணக்கம் விவசாய நண்பர்களே. மீண்டும் உங்களது விவசாயத்தின் நவீன தோழர். இன்றைக்கு உங்க கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போறேன். குறைஞ்ச முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய அதே நேரம் எங்கட நாட்டு காலநிலைக்கு ரொம்பவே பொருத்தமான கற்றாழை பயிற்சியை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது கற்றாழையை எப்படி முறையா நட்டு பராமரிக்கிறது, அதுல இருக்கிற லாபங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா கற்றாழையில இருக்கிற சில வகைகளை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். எங்கட இலங்கையில சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை மற்றும் ரயில் கற்றாழை, இப்படி பல வகைகள் இருக்கு. ஆனா இதுல சோற்று கற்றாழை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் மருத்துவ ரீதியா பெரிய மதிப்பு இருக்கு. சோற்று கற்றாழையின் சந்தை வாய்ப்பு மற்றும் பயன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஏன் நாங்க கற்றாழையை நடணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப இருக்கிற மார்க்கெட்ல கற்றாழை ஜெல்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. குறிப்பா வெயில்ல இருந்து எங்கட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை ஈரத்தன்மையா வச்சுக்கிறதுக்காக இது ரொம்பவே உதவுது. இதனாலதான் உலகெங்கிலும் லோஷன், சேவிங் கிரீம், ஷாம்பு மற்றும் பல அழகு சாதன பொருட்களா இதை பயன்படுத்துறாங்க. கற்றாழை செடியின் இலையில அலோயின் மற்றும் அலோசோன் மாதிரியான முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்கு. இதற்காகவே சில குறிப்பிட்ட பார்மசிகள்ல இதை கொள்வனவு செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில கரையோர பகுதிகளில் இதை பணப்பயிரா செய்து நல்ல வருமானம் பார்க்கலாம். இது உறுதியளிக்கப்பட்ட ஒரு சான்று. இந்த கற்றாழை செடியை எங்கு நடலாம்? இந்த கற்றாழை எல்லா மணல் பிரதேசத்திலையும் விளைச்சலை கொடுக்கும் தான். ஆனால் மணல் பாங்கான இடம் மட்டும்தான் இதுக்கு ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக தண்ணீர் தேங்கக்கூடிய இடமா இருக்கக்கூடாது, வடியக்கூடிய இடமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வறட்சியான இடத்துல இது நல்லா வளரும். அப்படி இருந்தாலும் ஒரு பகுதி நிழல் கிடைக்கிற மாதிரி இருந்தா செடி இன்னும் செழிப்பா வளரும். இதனால அதிக விளைச்சலை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததா கற்றாழை செடியின் நடுகை முறையை பார்க்கலாம். அதாவது தாய் செடியில இருந்து வர்ற 1 அல்லது 2 மாத வயதுக்குள்ள பக்க கன்றுகளை மட்டும்தான் பிரிச்செடுக்கணும். அது மட்டும் இல்லாம 3 to 5 இலைகள் இருக்கிற மாதிரியான கன்றுகளை பார்த்து எடுக்கிறது நல்லது. நீங்க தனிப்பயிரா செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 6000 to 7000 கன்றுகள் வரை தேவைப்படலாம். செடிகள் நல்லா வளர்றதுக்காக 3 அடி இடைவெளியில விட்டு நடுறது நல்லது. அது மட்டும் இல்லாம ஒரு அடிக்கு 3 அடி அல்லது 1.5க்கு 2 அடி அப்படிங்கிற அளவுல நீங்க நட்டு வைக்கலாம். அடுத்ததா உரம் மற்றும் நீர்ப்பாசன பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் இயற்கை உரம் அல்லது எரு போடுறது செடிக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஏக்கருக்கு ஆரம்பத்துல 200 கிலோ கூட்டெரு போடலாம். அப்படி வளம் குறைஞ்ச மண்ணா இருந்தா மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு 200 கிராம் வீதம் அசேதன உரத்தை நீங்க சேர்க்கலாம். கற்றாழை செடிக்கு நீர்ப்பாசனம் செய்யும் போது கவனமாக இருக்கணும். அதாவது இதுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படாது. மாசத்துக்கு ஒரு செடிக்கு 150 மில்லிலிருந்து 300 மில்லி தண்ணீர் இருந்தாலே போதும். அதாவது அதிக தண்ணீர் தேங்கி நின்றா வேரிண்ட வளர்ச்சி குன்றி செடி அழுகி போயிடும். அடுத்ததா களை கட்டுப்பாடு. செடிகளை சுற்றி புட்கள் வளர்ந்திருந்தா அதை கட்டுப்படுத்த தென்னந்தும்பு அல்லது தும்பு படைகளை நிலத்துல பரப்பி விடலாம். இது களைகளை குறைக்கிறது மட்டும் இல்லாம நிலத்தின் ஈரத்தன்மையும் தக்க வைக்கும். கடைசியா அறுவடைக்கு போகலாம். ஒரு செடியில இருந்து ஒரு வருஷத்துக்கு 8 கிலோ வரைக்கும் இலைகளை எடுக்கலாம். இலையில 80 முதல் 90% தண்ணீர் இருக்கிறதால அறுவடை செய்த உடனே இதை பக்குவப்படுத்தி அதுக்குள்ள இருக்கிற ஜெல்லை பிரிச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் பழுதாகிடும். அதுக்கு பிறகு இலை 2 அடி நீளமாகவும் 6 to 10 சென்டிமீட்டர் விட்டமும் வரும்போதுதான் அது அறுவடைக்கு தயார் அப்படின்னு நமக்கு தெரியும். இலையில இருக்கிற வெள்ளை புள்ளிகள் மறைஞ்சு நல்ல பச்சை நிறமா மாறின பிறகுதான் அறுவடைக்கு தயாராகணும். ஸோ முறையான திட்டமிடலோட செய்தா கற்றாழை பயிர் செய்கை ஒரு சிறந்த வருமான மார்க்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களோட மேலதிக கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல நாங்க சந்திக்கலாம். இன்றைய விவசாயத்தின் நவீன தோழன். நன்றி.